ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு என்ன அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டா இருப்பா என்ன யோசிக்கவே இல்ல. பாரு இன்ட்ரோ யோசிக்கிறதுக்கு 1 மணி நேரம் போச்சு. இன்னைக்கு ஒரு ஃப்ளோல ஸ்டார்ட் பண்றோம், வாங்க ஆரம்பிச்சிருவோம் அப்படியே. இன்னைக்கு அடுத்த சேலஞ்ச் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல். பழக்கமா எங்களை எங்க பாப்பீங்க, அங்கதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் இன்னைக்கு சேலஞ்சு. சோ வெல்கம் டு நீங்க எங்க போறீங்க? ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் இருந்து எல்லாருமே ரொம்ப அதிகமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ஒரு சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நன் அதர் தென் சென்னை சென்ட்ரல் டு ஏர்போர்ட். ஸோ இந்த ரூட்ல நாங்க வந்து 3 விதமான டிரான்ஸ்போர்ட் ட்ரை பண்ண போறோம். ஒவ்வொரு சேலஞ்ச் வீடியோவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து நான் ட்ரை பண்ண போறது சென்னை பார்க் ஸ்டேஷன்ல இருந்து திரிசூலம் வரைக்கும் சபர்பன் ட்ரெயின்ல போக போறேன். நான் பாத்தீங்கன்னா இங்க இருந்து எம்டிசி பஸ்ல போக போறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் போக போகிறேன். அப்பா இன்னைக்காவது நான் சீக்கிரம் போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நம்பிக்கையில இங்க கூட குழிய தோண்டி போதைப்போம். ஏன்னா எக்மோர் வேலை முடிஞ்சாச்சு, ட்ரெயின் எல்லாம் டைமுக்கு போயிட்டு இருக்கு. அதனால சபர்பன் ஃபர்ஸ்ட் போகும்னு ஒரு எண்ணம். அதே சமயத்துல மெட்ரோ வந்து என்ன டைமிங்ல ட்ரெயின் வருது, பஸ் முக்கியமா பஸ் வந்து பல டிராபிக் எல்லாம் தாண்டி போகணும். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த சேலஞ்சில் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே 3 சேலஞ்சு கிட்ட பண்ணியிருக்கோமா. ஸோ அந்த 3 சேலஞ்சிலுமே ஹையஸ்டா வந்த ரிக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருந்து ஏர்போர்ட் ட்ரை பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் தான். ஸோ அதை தான் இன்னைக்கு ட்ரை பண்றதுக்காக 3 பேரும் இங்க வந்தாச்சு. தூக்கத்தை எல்லாம் விட்டு வந்திருக்கோம். கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஹைப் பாயிண்ட்ஸ் பத்தியும் சொல்லிடலாம். ஹைப் பாயிண்ட்ஸ் கீழே இருக்கு, அது ஆல்ரெடி எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோலயும் ஹைப்பை தட்டி விட்டுருங்க. கடைசி 2 வீடியோல பாத்தீங்கன்னா செம்ம ஹைப் பண்ணி விட்டீங்க. நான் ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் 100ல 12 வரைக்குமே போச்சு ரேங்க். அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா 50 எல்லாம் தாண்டி போச்சு ரேங்க். அது இந்தியாவுக்குள்ள நான் சொல்றது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராமில் புதுசாக கடையை திறந்திருக்கோம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ ரீல்ஸும் அதில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் அடுத்தடுத்த ஸ்டோரிஸுமே வந்து அதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. என்ன கடை? இன்ஸ்டாகிராமில் எந்த கடையை ஓப்பன் பண்ணுவான். மெட்ரோ கவர் லிஃப்டில் இறங்கிட்டாரு. அவன் வந்து பஸ் ஏறுறதுக்கு அங்கே ராஜீவ் காந்தி போய் ஆகணும். ஏன்னா இங்கே எங்கேயும் நிற்காது, அங்கே தான் நிற்கும் பஸ்ஸு, ஏர்போர்ட் போக வேண்டிய பஸ்ஸு. நம்மளும் அப்படியே பின்னாடியே போவோம். இங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டான்ப்பா. ஓகே, நம்ம ரைட்டு திரும்பிடணும். சப்வேல இறங்கி பார்க் ஸ்டேஷன் போயிட வேண்டியதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த சேலஞ்சு பண்ணியிருந்தோம்னா ஏர்போர்ட்டுக்கு, அதாவது திரிசூலம் போகிறதுக்கு நான் தான் வந்து லாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டிலேஸில் அப்போ ட்ரெயின்ஸ் போயிட்டு இருந்தது. காரணம் என்னென்னா, கடந்த 1.5 மாதமாக சென்னை பீச் டு தாம்பரம் லைனில் இருக்கக்கூடிய சென்னை எக்மோர் ஸ்டேஷன் லோக்கல் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்துருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை வந்து வேறு லைனில் மாற்றிலாம் விட்டுட்டு இருந்தாங்களே. ஸோ நிறைய டிலேல தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. வழக்கமான டைமிங்ஸில் லோக்கல் ட்ரெயின்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் ஸ்கொயரில் எல்லாருக்கும் டாட்டா சொல்லி கிளம்பி ஒரு 10 நிமிஷம் ஆகுது. 6:27 டைமு. இந்த டைமுக்கு ஒரு செங்கல்பட்டு லோக்கல் வந்தாகணும். 6:30 வந்துடும். கரெக்டாக 6:31 நம்ம ட்ரெயின் ஏறுறோம். ஒரு சூப்பரான சன்ரைஸ் டைம். மணி பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. ஸோ அப்படியே கிளம்புவோமா. 18A கிளாம்பாக்கம் போகிற பஸ் 2 பஸ் வருதுங்க. ஸோ இதில் ஏறினா கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ போவோம், டக்குன்னு ஏறும். அதிகாலை வேலை இந்த சன்ரைஸை பார்க்குறதே செம்ம அழகாக இருக்குங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பில்டிங்கோட வியூ. ஏர்போர்ட் போகிறதுக்கு பஸ் எங்கே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து அப்படியே ரோடை கிராஸ் பண்ணிங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்க ஸ்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸஸுமே நிற்கும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. கரெக்டாக சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வாசலில் இருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் எல்லா பஸ்ஸஸுமே நிற்கும். எங்கள் பின்னாடி ஒரு கிளாம்பாக்கம் வண்டி நிற்கிது. ஐயோ, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:24 நம்ம ஷார்ப்பாக ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் பஸ் ஏறி. ஸோ எத்தனை மணிக்கு ஏர்போர்ட் ரீச் ஆகும்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா மார்னிங்
டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ ஈவினிங் பீக் வரலாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். உங்கள் பேர் ப்ரோ? கிஷோர். கிஷோர், நைஸ் டு மீட் யூ. எங்கள் 3 பேரும் நாங்கள் வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டாப்ல. தேங்க்ஸ் ப்ரோ எங்கெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு. ஸோ இந்த ரெக்கக்னிஷனுக்காக தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்க வீடியோஸ் தான் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்றாங்க எல்லாம், வீட்லயும் சரி இங்கேயும் சரி. ஸோ குடும்பமே பார்க்குறீங்களா? டிவியில போட்டு பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். என் வீட்லேயே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ டைமுன்னு பார்த்தீங்கன்னா 6:17 ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து ப்ளூ லைன் தெரியுதா உங்களுக்கு? ப்ளூ லைனில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விம்கோ நகர்லேருந்து சென்ட்ரல் வந்துட்டு நமக்கு சைதாப்பேட்டை கிண்டி வழியாக நமக்கு ஆலந்தூர் கட் பண்ணுற லைனு. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடும். அண்ட் டிக்கெட்டோட ஃபேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 32 ருபீஸுங்க. நான் வந்து பேடிஎம்மில் தான் எப்பயுமே டிக்கெட் போடுவேன். ஸோ நார்மலாக வந்து இங்கே கவுண்டரை வந்து எடுத்திங்கன்னா 40 ருபீஸு. ஸோ 20 ருபீஸ் ஆஃப் ஃபார் ஈச் டிக்கெட்ஸ் இந்த ஆப்ஸ் மூலமாக எடுத்தீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் போடுறீங்க அப்படின்னா. ஸோ எனக்கு வந்து ஃபேர் 32 ருபீஸ் ஃப்ரம் சென்ட்ரல் டு ஏர்போர்ட். Train to airport via AGDMS Gindi Metro is ஆறாம் நடைமேடையில் வந்து கொண்டிருக்கிறது. Next train to Virudunagar Depot Metro is AGDMS Gindi Metro. வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வந்தோம்னா க்ரௌடு டீசெண்டாக தாங்க இருக்குது. அடுத்த நிறுத்தம் அரசினை தோட்டம். வலதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. பட் பெரிய சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இப்போதைக்கு அந்த பேஸ்மெண்ட் ஒர்க்ஸ் மட்டும் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் போக போக தான் அந்த மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். காலையில் 6:30 மணி டைம்ங்கிறதுனால பெரிய கூட்டம் இப்போ இல்லாட்டி இந்த ஃபஸ்ட்டு கோச்சை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட் கோச் தான் நான் ஏறி இருக்கேன். இதுவே வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். இன்னும் அந்த பீக் டைம் வரல. ஒரு 8 மணி வாக்கில் தான் அந்த பீக் டைம் வரும். சப்பர்பன் லோக்கல் ட்ரெயினில் போகும்போது இந்த லைனில் சென்னை பார்க்லேருந்து திரிசூலம் வரைக்கும் 18 கிலோமீட்டர் ஆகுது. எஸ்டிமேட்டட் டைம் பார்த்திங்கன்னா 6:27 கிளம்புறது, 6:57 போகுன்னு போட்டிருக்கு. அதாவது 1/2 மணி நேரம் எஸ்டிமேட்டட் டைம். நமக்கு இன்னும் 2 ஸ்டேஷன் இருக்குது. க்ரௌடு பார்த்தீங்களா? இங்கே போன ஸ்டேஷன் கிண்டிலையும் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்லேயும் நிறையா பேர் ஏறி இருக்காங்க. முக்கியமாக இப்போ வந்து அந்த பறக்கும் ரயில் கனெக்ஷன் கிடச்சதுனால நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மீனம்பாக்கம் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம ஏர்போர்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மீனம்பாக்கம் தான். ஆனால் நம்ம வந்து டெர்மினல் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் திரிசூலம் தான் இறங்கி ஆகணும். அதாவது சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும். ஸோ வெளியூர் மக்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன். அங்கே சென்னை ஏர்போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன், இந்த பக்கம் வந்து திரிசூலம் சபர்பன் ஸ்டேஷன், ரெண்டுமே வந்து பேரலாக தான் இருக்கும். அந்த எக்மோர்லேருந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் ஒரு மலை பார்த்துருப்பீங்க. அந்த மலை இருக்கிற ஸ்டேஷன் தான் திரிசூலம். எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே. ட்ராக்கை தாண்டி ஏதோ கிராஸ் பண்ண வழி இருக்கும் போல். சரி, இங்கே சப்வே இருக்குங்க. சப்வேயில் இறங்கணுன்னா அப்படி நம்ம அந்த சைட் போயிடலாம். ஸோ இங்கேயே போட்டிருக்கோம் பாருங்கள், வெல்கம் சென்னை ஏர்போர்ட். ஸோ இந்த சப்வே யூஸ் பண்ணி திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த சப்வே யூஸ் பண்ணி நம்ம ஏர்போர்ட் டேரெக்டாக போயிடலாம். விமான நிலைய மெட்ரோ செல்லும் வழி. 7:06 ஆகுது டைமு. பட் நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது 7 o'clock. ஸோ கரெக்டாக அந்த ½ அன் ஹவர் டைமில் நம்ம வந்தாச்சு.
ஃபேஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, செம்மையாகவே தூத்துதா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 18A பஸ் ஏறி இருக்கும். ஸோ இதில் தான் ஏர்போர்ட் வரைக்கும் போக போகிறோம். பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. நான் வந்து நின்னதுலேயே பார்த்தீங்கன்னா 3வது பஸ்ஸு. ஸோ ஏசி பஸ்ஸும் போச்சு, ஏசி பஸ் பார்த்துருப்பீங்க முன்னாடி, ஏசி பஸ்ஸும் போச்சு, நான் ஏசி பஸ்ஸும் போச்சு. 18 சீரிஸ் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து ஏர்போர்ட் போகும். B18, E18, A18, ஸோ இந்த மாதிரி எல்லா பஸ்ஸஸுமே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகும். சேம் நம்ம போகிற 18A தான். ஸோ ஏசி பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தாங்க இருக்குது இந்த ரூட்டுக்கு. அடுத்த பேருந்து நிறுத்தம் LIC. நெக்ஸ்ட் ஸ்டாப் LIC. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:34 ஆகுது. நம்ம அங்கே ஏறி 10 நிமிஷம் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெமினி பிரிட்ஜ் வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பீக் டைமில் இங்கே வரத்துக்கே பார்த்தீங்கன்னா ½ கிட்ட ஆகிடும். ஸோ ஜெமினி பிரிட்ஜ் வந்தாச்சு. நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரலில் ஏறணுமா. ஸோ பல்லவன் ஹவுஸ், ஓமந்தூரா, LIC, அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை, ஸோ ஸ்பென்சரு, 1000 லைட்ஸு, ஜெமினி பிரிட்ஜ், AGDMS. ஸோ இந்த ரோடு வழியாக சைதாப்பட்டு போய் கிண்டி, போய் கிண்டிலேருந்து ஆலந்தூர், போய் ஆலந்தூர்லேருந்து நங்கநல்லூர் மெட்ரோ வழியாக ஏர்போர்ட் போகும். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வரைக்கும் போகிற பஸ் இது. நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்க்லேருந்து ட்ரெயின் சேத்பட் தாண்டிட்டாரு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டில் இருக்கோம். மதுரைக்கார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி போகிறாருங்க மதுரைக்கார். நந்தனம் மெட்ரோவில் இருக்கார். ஸோ மதுரைக்கார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு போவார் போல இருக்கே. இந்த நேரத்தில் மெம்பர்ஷிப் ஆப்ஷனை சொல்லி பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயாச்சு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் லெவல் 1, லெவல் 2ன்னு சொல்லிட்டு 2 மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ லெவல் 1 பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ் பர் மந்த்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த லெவல் 1 மூலமாக ஹெல்ப் பண்ணலாம். லெவல் 2 பார்த்தீங்கன்னா 179 ருபீஸ். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் எங்கள் கூட சென்னைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதோட வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் அனௌன்ஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேரும் சேம் ஸ்பாட்டில் தான் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன்னா அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ட்ரெயினில் வந்துட்டுருக்காரு. ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா கிண்டி ரீச் ஆயிடுச்சு. இதோ இந்த ட்ரெயினில் தாங்க அவர் வந்துட்டுருக்காரு. அதோ அந்த டோர்கிட்ட நிற்கிறாரு தெரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் எல்லா சேலஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பக்கம் போயிட்டு கடைசியில் வந்து ஜாயிண்ட் ஆகுமா. ஸோ இந்த சேலஞ்சில் ஒரு பக்கத்துலேயே போனார். மதுரைக்கார ஆல்ரெடி ஏர்போர்ட் போய் சேர்ந்துட்டாரு. ஸோ இந்த ரூட்டுக்கு இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேர் 29 ருபீஸ் டீலக்ஸில். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் எடுத்துக்குதுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக கிண்டி மெட்ரோ கிட்ட இருக்கும். ஆலந்தூர் ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ எந்த ரூட்டில் போனாலும் இங்கே வந்து ஜாயின்ட்டு இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தான். மெட்ரோவாக இருந்தாலும் சரி, ரோட்டில் போகிறதா இருந்தாலும் சரி, ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் தாண்டி பக்கத்தில் வரும். மேலே மெட்ரோ போகுது பார்த்தீங்களா. காலையில் டைம் தாங்க, வேர்வை பயங்கரமாக ஊற்றுது. நானும் தொடச்சி பார்க்குறேன், சுத்தமாக முடியலை. வெயில் பார்த்தீங்கன்னா செம்மையாக கொளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:24க்கு நம்ம அங்கே ஏறணுமா. இங்கே வந்து 7:08க்கு வந்து இறங்கியாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 44 மினிட்ஸ் ஆச்சு நம்மளுக்கு டிராஃபிக் இல்லாத டைம்லேயே.
ஸோ டிராஃபிக்கில் இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம வந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சர்ன்னு வந்துட்டார். இன்னும் 3 பஸ் லைனாக போனதுனால அவ்வளோ டிமாண்டும் இல்லை, யாரும் ஏறதுக்கு அவ்வளோ ஆளும் இல்லை. க்ரௌடாக பார்த்துருப்பீங்க, க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக போக வேண்டிய பஸ்ஸு. அதெல்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு சொல்லி யோசிப்பா. ஷார்ப்பா மணி 6:24 கிளம்பிருச்சுங்க வண்டி. ஸோ 6:17க்கு இங்கே வந்தோம், 6:24க்கு கிளம்பியாச்சு. ஸோ 6:24லேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்றதான் நம்ம கணக்கு. வீடியோ உள்ளே எடுக்க முடியுமான்னு தெரில, அது வேற கையாமையான்னு வாங்க. அமைதியாக இருக்குங்க, ரொம்ப அமைதியாக இருக்கு. ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை, அவ்வளோ அமைதியாக இருக்கு. கத்தி கத்தி பேசிட்டு 1000 லைக்ஸ் வந்துருச்சு. எப்படி இருக்கு எங்க கூட டிராவல் பண்ண? நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சேலஞ்சில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யூடியூபர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க, அடிச்சு போறாங்க. இது பண்ணுறீங்க. நம்ம என்னைக்குமே வந்து மக்களோட ஒரு இதுலயே அப்படி அண்டர் கவர்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ 6:24க்கு நம்ம ட்ரெயின் கிளம்புச்சுங்க. ஆனால் இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக மணி 6:46. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம், 22 நிமிஷத்தில் 22 சரி ரவுண்டாக 25 நிமிஷம் இருக்குது நமக்கு வந்து சென்ட்ரல்லேருந்து ஆலந்தூர் வர்றதுக்கு. இந்த வந்தாச்சுல்ல ஆலந்தூர். கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:50 ஆகுதுங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 6:55. ஸோ 6:24 நம்ம சாப்பிட்றோம், 6:25 வச்சுக்கோங்க ரவுண்டாக. 6:55 கரெக்டாக ½ an hour ஆயிருக்குங்க சென்ட்ரல்லேருந்து நமக்கு ஏர்போர்ட் வர்றதுக்கு. கூட்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடிங் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஓரளவு ஸ்டாண்டிங் க்ரௌட் இருந்துச்சு, பட் அது வந்து பார்த்திங்கன்னா கிண்டி ஆலந்தூர்லேயே வந்து இறங்கிருச்சு. ஸோ கிஷோர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் எங்களை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி எங்க கூட வந்ததுக்கு. எங்க ஆலந்தூர்ல சேலஞ்சஸ் பார்க்க வெயிட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ப்ரோ. ஆலந்தூர்ல இறங்க வேண்டிய மனுஷங்க எங்களுக்காண்டி ஏர்போர்ட் வரையும் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆக்சுவலா என்ன இன்ஸ்பிரேட்டிங்கா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பயங்கரமான யூடியூபர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வாங்க, அவங்கெல்லாம் வந்துருட்டோம், நம்ம அடுத்து பேசுவோம். சரியா மணி 6:55ங்க நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மெட்ரோ வந்துச்சு. 7 மணி இப்போ நான் எடுக்கிற டைமிங்கு. வெளியே வந்தாச்சு. 2 பேரை வந்து நின்று போஸ்ட் கொடுத்து நின்றுருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஏர்போர்ட் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு ஏறினீங்க? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6:24க்கு வண்டி கிளம்புச்சுங்க. 6:25 கணக்கு வச்சுக்கோங்க. இங்கே ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 6:55, எக்ஸாக்ட்லி 30 minutes. ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பா பொறுமையா டைமை சொல்லுவோம், ஃபேர் சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லுவோம். வீடியோ 2 மணி நேரம் பண்ணுமா? சரிங்க, ½ an hour ஆயிடுச்சு. ஃபேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 32 rupees. அண்ட் கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தாங்க இருந்துச்சு, ஃப்ளோட்டிங் க்ரௌடு தான் இருந்துச்சு. ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது, அழகாக வந்தாச்சு. எனக்கான டைமிங் வந்து அதே கரெக்ட் 30 minutes தான். நம்ம 6:31க்கு ஏறணும், 7 o'clock நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபேர் வைஸ் நம்ம தான் வந்து வின்னர். 5 ரூபாய் டிக்கெட்டு சீப்பாக வந்து முடிஞ்சாச்சு. க்ரௌட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் க்ரௌட் இல்லை, ஆனால் போக போக அந்த ஹிந்தி மவுண்ட்லலாம் பயங்கரமான க்ரௌட் ஏறிச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெயின் க்ரௌடாக தான் போகும். பீக்கான ஒரு ட்ரெயின் மோடு தான் அது. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:24க்கு ஏறணுமா? ஸோ 7:08க்கு இங்கே வந்து இறங்கணும். ஸோ ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா டீலக்ஸில் வந்தீங்கன்னா 29 rupees சார்ஜ் ஆகும். அதே நார்மல் ஆர்டினரி பஸ்ஸில் வந்தீங்கன்னா அதோட 50% வச்சுக்கலாமா, ஒரு 16-17 rupees ஆகும். பட் ஆனால் இந்த ரூட்டுக்கு வந்து ஆர்டினரி ஃபேர் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மிங்க. டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீக்வன்சி இருக்குது. 18 series பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வழியாக தான் போகும். அண்ட் இந்த சேலஞ்சை பொறுத்தவரை பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா 3 பேருக்குமே பெருசா டைம் டிஃபரன்ஸ் கிடையாது.
ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நான் 30 மினிட்ஸ்ல முடிச்சிருக்கேன், இவரு 30 மினிட்ஸ்ல முடிச்சிருக்காரு, இவரும் ஒரு 40 to 45 மினிட்ஸ் அப்படிங்கும் போது இந்த டைமிங்க்கு பெரிய ஒரு டைம் டிஃபரன்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி பண்ணாதான் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 மினிட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு டைம் டிஃபரன்ஸ் போயிருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் அப்படின்னு டிஃபரன்ஸ் போது பெருசா இந்த டைமிங் இந்த சேலஞ்சில் நமக்கு பெருசா ஒரு டைம் டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா இது நான் பீக் அவர். பீக் அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பீக் அவர்லயே 45 நிமிஷம் ஆச்சு நம்ம வந்து சேர்றதுக்கு. பீக் அவர் எல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும்னு யோசிச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா வந்த ரூட் வந்து அவ்வளோ டிராபிக் இருக்கிற ரூட் அது. அண்ணா சாலை வழியா தான் வந்திருப்போம் நம்ம. ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரலான ரூட்ஸ் தான் அப்படின்றதுனாலயும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட சேமான ஒரு டைமிங் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணி காமிச்சிருப்போம். நான் காமிச்சிருக்கேன் ஒரு வீடியோலயே, அதுல ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். சரி, ஓவரால் வின்னருக்கு வருவோம். ஓவராலா வின்னர்னு பார்த்தா ஃபேர் வைஸ் நானு, டைமிங் வைஸ் வந்து மெட்ரோ அண்ட் சர்பர்பன் அப்படின்னு வச்சாலும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தாட் வந்து பெஸ்ட் வந்து மெட்ரோல வரது தான் நினைக்கிறேன், சென்ட்ரல்ல. ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் விட்டு நிறைய பேர் வந்து இறங்கி ஏர்போர்ட் வரவங்க இருப்பீங்க. ஸோ இறங்கின உடனே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கின உடனே உங்களுக்கு வந்து டேரக்டா வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போற மாதிரி இருக்கும். அதே போல ஏர்போர்ட் வந்து இறங்கும் போதும் டேரக்டா ஏர்போர்ட் குள்ள போற மாதிரி இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நம்ம கன்வீனியன்ட்டா இருக்கும். 32 ரூபா அதிகமா இருந்தாலும் கன்வீனியன்ட்டா இருக்கும். அது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஃபேர் கிடையாது 32. ஏன்னா 29 ரூபாய்க்கும் 32 ரூபாய்க்கும் பெரிய வித்தியாசமும் கிடையாது. டீலக்ஸ்னால 29 ரூபாய். ஓகே, ஏர்போர்ட்ல வந்து நீங்க வந்து ஏரோப்ளைன்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு கம்ஃபர்டபுளான ஜெர்னிக்கு தான். அதை இன்னும் கம்ஃபர்டபுளா நீங்க போய் ரீச் பண்ணணும்னா மெட்ரோ எனக்கு தெரியும் பெஸ்ட். ஓகே, நமக்காக டீ வாங்கி தரோம். சரி சார், சரி. ஸோ இந்த ஒரு விஷயமுமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து பொதுவாக சேலஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு சேலஞ்சிலையும் லாஸ்ட்டாக யார் வராங்களோ லாஸ்ட்டாக வர ஒருத்தர் வந்து 3 பேருக்கும் சேர்த்து டிஃபன் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டிஃபன் வாங்குற அளவுக்குலாம் எங்கள் கையில் காசு இல்லை, அதனால தான் டீயோட அப்படிலாம் இல்லை. டூ ஏர்லி, இவ்வளோ சீக்கிரம் வந்து டிஃபன் சாப்பிட்ற டைம் இல்லை. ஸோ லைட்டாக ஒரு டீயில் முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாதம் தான் லாஸ்ட்டாக வந்திருக்கான். ஸோ அவன் தான் வந்து எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்துருக்கான். இந்த கடை வந்து ராம்ஸ் கேஃபே. டீ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. 20 ரூபா தான். திக்கா சூப்பரா இருக்கு. 20 ரூபா தான். ஏர்போர்ட்டுக்குள்ள, ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட்டுக்குள்ள, மெட்ரோ கீழே இருக்கும் இப்போ. சரி, ஓகே. ரொம்ப நாள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த ஒரு சேலஞ்ச் பண்ணி முடிச்சாச்சுங்க. சிறப்பா முடிச்சிட்டோம். சென்னை ஏர்போர்ட் சேலஞ்சு இதோட முடியுது. அண்ட் இதுக்கு அடுத்தடுத்த சேலஞ்சஸ் இன்னும் நிறைய இருக்கு. நீங்க சொன்னது பெண்டிங் நிறைய இருக்கு. அடுத்தடுத்தும் நீங்க சொல்லுங்க. நிறைய சொல்ல வந்து எது கமெண்ட்ஸ் அதிகமா வருதோ, இந்த சேலஞ்ச் எப்படி கமெண்ட்ஸ் அதிகமா வந்து ட்ரை பண்ணணுமோ, அடுத்தடுத்த சேலஞ்ச் அதிக கமெண்ட்ஸ் எது வருதோ ட்ரை பண்ணிடலாம். சூப்பரா பண்ணிடலாம்.